ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கூகுளில் ஒரு சில விஷயங்களை தேடுவதற்கு அரசு தடை விதிச்சிருக்காங்க. அப்படி நீங்கள் மீறி அந்தமான விஷயத்தில் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறை தண்டனை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நம்ம கூகுளில் பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையான குட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தா சர்ச் பண்ணி எடுத்துப்போம். அந்த வகையில் இப்போதைக்கு அரசாங்க வழிகாட்டுதலின்படி கூகுளில் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தேடுவதற்கு தடை விதிச்சிருக்காங்க. அதையும் நீங்கள் மீறி அந்தமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்தமான விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வெடிகுண்டு. நீங்கள் வெடிகுண்டு தயாரிக்கும் முறை பற்றி தெரிந்தாலும் டேஞ்சர் தான். பாதுகாப்பு நிறுவனங்கள் இன்டர்நெட் பயன்பாட்டில் இது போன்ற தரவுகளை கண்காணித்து வரும். அவரிடம் சிக்கினால் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே தவறையும் வெடிகுண்டு தொழில்நுட்பம் பற்றி தேட வேண்டாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கூகுளில் ஆபாச படங்கள், குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்கள் போன்றவற்றை தேட வேண்டாம். குழந்தைகள் ஆபாச படத்தை பார்ப்பது, தயாரிப்பது மற்றும் வைத்திருப்பது கூட போக்சோ சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது. மீறினால் 5 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போதைப்பொருள் தயாரிப்பு அல்லது வேறு ஏதேனும் குற்ற செயல்கள் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் பற்றிய தகவல்கள் கூகுளில் தேடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். நெக்ஸ்ட் பார்த்தா கருக்கலைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மருத்துவரின் முறையான அனுமதி இல்லாமல் கருக்கலைப்பு செய்வது இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே கருக்கலைப்பு செய்வது எப்படி தேடுவது சட்டவிரோதமானது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் சர்ச் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவரின் பெயர் மற்றும் புகைப்படம். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவரின் உண்மையான பெயர், முகவரி, புகைப்படம் ஆகியவற்றை பொதுவெளியில் வெளியிடக்கூடாது. அதேபோல் பாதிக்கப்பட்டவரோட குடும்பத்தினர் பற்றியும் தகவல்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணக்கூடாத முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு சில பேர் மீறியும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ சர்ச் பண்ண எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா சைபர் கிரைம் மூலமாக இதுக்குன்னு தனியாக பார்த்தோம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. சம்மந்தப்பட்ட வெப்சைட் மூலமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஒரு டார்க் வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஏதாச்சும் பார்த்தா டீப் ஃபேக் வெப்சைட் மூலமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஐபி அட்ரஸ் பார்த்தா ஃபைன் பண்ணப்படுன்றத அதிலேயே பார்த்தா வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் ப்ரைவேட்டாக தேடும்போது கண்டிப்பாக எத்தனை பேர் சர்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஐபி அட்ரஸ் என்னன்ற வரைக்கும் சைபர் கிரைமுக்கு பார்த்தா ஷேர் ஆகுது. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் பார்த்தா ரொம்ப லேஸியாக விட்டுறலாம். ஸோ இப்படா சர்ச் பண்ண போகிறாங்க, இப்படா கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற வரைக்கும் நீங்கள் லேஸியாக விட்டுலாம். கண்டிப்பாக இதுக்கெல்லாமே வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ 100% கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை சர்ச் பண்ணி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை மாட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மீது தண்டனை விதிக்கப்படும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம். நீங்கள் சர்ச் பண்ணாதீங்கன்றதை முன்கூடியே பார்த்தா சொல்கிறாங்க. ஏன்னா சைபர் கிரைமில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரியான வெப்சைட்டில் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கான ஐபி அட்ரஸை கெட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி டீப் ஃபேக் வெப்சைட் அந்த மாதிரி வெப்சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னாவே அதுலேயே உங்களுக்கான ஐபி அட்ரஸ் ஃபைன் பண்ணுற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயும் கண்டிப்பாக போகும். நீங்கள் கூட ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் யாருமே சர்ச் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சர்ச் பண்ண சொல்லாதீங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.